எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காயத்ரி. நான் ஹோமியோ முடிச்சு 10 இயர்ஸ் ஆச்சு. ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்பிட்வீன் இடையில வந்து ஹோமியோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஆர்த்ரைட்டிஸ்க்கு கொடுத்துட்ருந்தேன். பட் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கேப் ஆயிடுச்சு. சுத்தமாக டச்சே கிடையாது. ட்ரக்ஸ் எல்லாம் கூட ரொம்ப மறந்து போச்சு. நிறையா ரீடச் பண்ணிக்கணும், கிளினிக் வைக்கலாம், இல்லை நம்ம திரும்ப அதை கேஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன என்ன பண்ணலாம், என்ன மாதிரி போகலாம். ஏன்னா எனக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப கம்மி, டியூட்டி டைமிங். போயிட்டு வீட்டில் ஃபேமிலி எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் இன்னொருத்தர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு 2-3 மந்த்ஸ் ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் அந்த மாதிரி குழந்த ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு போய் படிக்கிற அளவுக்கு எனக்கு பக்கத்தில் போய் வர அளவுக்கு டைமிங்கும் ஒத்து வராது. அந்த மாதிரி ஆட்களும் பக்கத்துலேயே கிடையாது, டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ லீவு ஒரு நாள் அதில் போய் நம்ம பண்ணுறதும் கஷ்டம். இந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. எப்படி இப்போ நம்ம இதை லேர்ன் பண்ணிக்கிறது, சரி ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணிடுமா, சரி கொஞ்சம் லீவ் போட்டாவது போய் ஒரு ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணிடுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லாக்டவுனும் வந்துருச்சு. மித்த கோர்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ஒன்றும் புரியவும் புரியாது. நானும் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டேயும் கேட்டுட்டேன். எல்லாருமே ஒவ்வொரு மெத்தட் சொல்கிறாங்க இல்லையா. ஹோமியோலேயே நிறைய மெத்தட் இருக்குல்ல, கிளாசிக்கல், ப்ரிடிக்டிவ், அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது எல்லாமே ஒரு புதுசாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பயமாயிடுச்சு, நம்ம எப்படி இதெல்லாம் புரியுமா நமக்கு அப்படின்னு. இப்போ காமனாக எல்லாருமே சொன்னது வந்து ஆர்ஓஹெச் பண்ணு, நீ ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஆர்ஓஹெச் பண்ணு, அப்போ உனக்கு அது ரொம்ப வந்து பேசிக்காக உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே, இது எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த குரூப்பில் இந்த ஒரு 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 சின்ன மெசேஜாக தான் வந்துச்சு, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆர்வம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு அதை நான் என்னன்னு கேட்கல, விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப சரி இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தேவை இப்போ வந்து ஏதோ ஒன்று படிக்கணும், படித்தாதான் இந்த ரீடச் பண்ண மாதிரி இருக்கும், அப்போ தான் நமக்கு அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இத்தனை கிளாஸஸ் இருக்கும், 25 செஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பெய்டு கிளாஸ் இது. சரி ஓகே, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், பெய்டு கிளாஸ்ன்னு பார்த்தாலும் நம்ம மாதத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. இத்தனை செஷனுக்கு நம்ம ரொம்ப கம்மியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே தெரியும். எவ்வளோ லேக்ஸ் கணக்கில் வந்து கோர்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் இந்த அமௌண்ட் வந்து எனக்கு பெருசாக தெரியலை. நமக்கு வந்து இது இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, ப்ளஸ் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எங்கேயும் அலையாமல் பிடிக்காமல் இருக்கிற டைம்லாம் வந்து பண்ணிக்க முடியும்னு ரொம்ப 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 எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இது எப்படி எக்ஸாக்டாக நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கடலில் நீங்கள் குதிக்கணும், நீச்சல் தெரியாது, அப்படிதான் இருந்துச்சு. நீங்கள் எப்படி இப்போ நின்றுக்கிட்டே இருப்பீங்களே, ஒரு மலையிலேருந்து குதிக்கிறீங்க, ஆனால் வந்து நீங்கள் நின்றுட்டே இருப்பீங்க, ஸ்விம் பண்ண நின்றுக்கிட்டே இருப்பீங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருப்பீங்க, குதிக்க முடியாது. இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த நிலையிலேருந்து இப்போ நான் கடலில் குதிச்சிட்டேன். ஸோ குதித்து இப்போ வந்து ஸ்விம்மிங் வந்து கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நீந்தி போகலை, பட் ஸ்விம்மிங் வந்து கடலில் குதிச்சாச்சு, ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து எனக்கு என்னோட எக்ஸாக்ட் மனநிலை வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ பாலா சார் கூட சொன்னாங்க, இந்த கிளாஸ் நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு கிளினிக் கண்டிப்பாக நீங்கள் போடுற அளவுக்கு உங்கள் மனநிலை இருக்கும், கான்ஃபிடென்ட் அப்படின்னாங்க. நானும் அதே தான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா, நிறைய கேஸ் என்னால் டேரெக்டாக பார்க்க முடியாது, பட் 1-2 கேஸு ப்ளஸ் அதோட நம்ம கேஸ் நான் பார்க்கும்போது அந்த ரூப்ரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை முந்தி இருந்த அந்த ஒரு ஃபியர் எல்லாமே போய் இப்போ வந்து ஓகே அதில் உள்ளே போய் நம்ம பார்த்து பண்ணுற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக பார்க்க முடியும், பழக முடியும், இட்ஸ் ஓகே சூஸ் பண்ணி கொடுக்க முடியும் நம்மளால் அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போது நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் எனக்கு. ஸோ இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னே சொல்லலாம். என்னோடய 10 வருஷம் நான் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டேன்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் கிளாஸில் கூட ஷேர் பண்ணும்போது. ஆனால் என்ன, எதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க, இது ஏன் ஆர்ஹெச் வந்து இன்னும் யாருக்கும் வெளியில் தெரியல அப்படின்னா வந்து இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில.
இப்போ நான் கேள்விப்படும்போது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ திருநெல்வேலியில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அங்கே லோக்கலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு வீக்லி ஒன்ஸ் வந்து கெட் டுகெதர் மாதிரி போட்டு அந்த கிளாஸஸ் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கவங்களும் அதே மாதிரி அங்கே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து யார் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அப்போது எனக்கும் ஐடியா இல்லை, அந்த மாதிரி எனக்கும் தெரியலை. ஆர்ஓஹெச் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி கிளாஸாக ஆர்ஓஹெச் எடுக்கிறதுக்கு ரொம்ப நிறைய பேர் முன் வந்து பண்ணின மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாருக்குமே வந்து பேசிக் லேர்னர்ஸ்க்கும் சொல்லலாம். இந்த மாதிரி இடையிலே டச் இல்லாமல் விட்டு போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தவிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான என்ன சொல்கிறது அந்த மெத்தடாக இருக்கும். அதே போல் இந்த மெத்தட்னால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பேஷண்ட் இம்மீடியட்டாகவும் நீங்கள் சூஸ் பண்ணி மெடிசன் கொடுக்க முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு கேஸ் எடுத்து நீங்கள் கொடுக்கறத விட பேஷண்ட்டோட வெர்ஷன் பேசுகிறது மூலமாகவே நீங்கள் அவங்கள க்யூர் பண்ண முடியுங்கிறது இன்னொரு பெரிய விஷயமா இருக்குது. நான் ஆர்ஓஹெச்சில் கொடுத்தேன்றதை விட ஒரே ஒரு கேஸ் வந்து எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க 68 இயர்ஸு, அவங்க ஒரு டாக்டர் தான். அவங்க வந்து கோவிட் பாசிட்டிவ் தான். அவங்க வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அப்போ தான் நம்ம கோர்ஸ் வந்துட்டோம்ல, இல்லாத வரைக்கும் ஒன்றும் தெரியாது. கோர்ஸ் வந்த பிறகு நம்ம என்னமோ ஒன்று பண்ணி ஆகணுமே, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாம் பழக்கமாக இருக்கிறவங்களே, இவங்களை இந்த சூழ்நிலையில் நம்ம அந்த ஃபீவருக்காக அவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும் அவங்க எப்படின்னா பயங்கர அப்சசிவ் கேரக்டர். இதுக்கு முன்னாடி இருந்தே அவங்கள பார்க்கும்போதே எனக்கு தெரியும், இவர் என்ன அப்படியே ஆர்சனிக்கம் ஆல்பம் மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு. வச்சது இடத்துல இருக்கு. நீங்கள் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் டேபிள் மேலே அந்த பேப்பர் வெயிட்டு அதே இடத்துல இருக்கும். ரைட்னா ரைட்டில் தான் இருக்கணும், லெஃப்டில் இருக்கக்கூடாது. அது மாதிரி எக்ஸாக்டாக எல்லாமே, ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும், பதட்டமாக இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்கு எல்லாமே, அந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது எல்லாமே எக்ஸாக்ட் எப்போவுமே தோணும் எனக்கு. அவரை பார்க்கும்போது எல்லாமே எனக்கு இந்த ஆர்சல் ட்ரக் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து நான் வந்து என்னோட தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்க வேறு மேம் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது, நீ கேஸ் எடுத்தியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மேம் அவர் எக்ஸாக்ட் ஆர்சால்பு தான் அப்படின்னு. அப்போ கூட பேசாமல் ஒரு 1 ml கொடு, ஒரே டோஸ்ன்னாங்க. கேட்டு தான் கொடுத்தேன். ஆனால் வந்து எக்ஸாக்டாக ஒரு பிக்சர் வந்து ஆர்சால் மாதிரியே இருக்கும். அதை நான் தைரியமாக ஒரே ஒரு டோஸ் 1 ml கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஒரு 4th டே 5th டே வந்து டிஸ்னிக்கு சேச்சுரேஷன்லாம் வந்து 98ங்கிறது 96 வருது, 93 எல்லாம் வந்துருச்சு, போட்டு வைக்கிறாங்க. அப்போ கூட நான் திரும்பவும் இன்னொருத்தவங்க கிட்ட எல்லாருக்கிட்ட கேட்குறேன், நான் வந்து சரி இப்படி வந்து நான் இந்த மாதிரி 1 ml கொடுத்தேன், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. எதுவுமே பண்ணாதீங்க, கட்டாயம் அவங்க வெளில வந்துடுவாங்க, நம்ம இந்த மெடிசன் எல்லாமே வந்து உங்களுக்கு டிப்பாகி திரும்ப இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி மொதல் நாள் குறைஞ்சிச்சு, அடுத்த ஒரு நாள் அப்படியே மெயின்டைன் ஆச்சு. 3rd டே வந்து ஹி பிகேம் நார்மல். ரொம்ப ஒன்றும் சிவியராக எதுவுமே இல்லை, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காகவும் போகல. இத்தனைக்கும் அவர் வந்து டயபெட்டிக்கு, 68 வயசு, ஓல்டேஜு, சிஓபிடி வேறு, சிஓபிடி 40 இயர்ஸ் சிஓபிடி, சரியா. ஸோ வந்து எல்லாத்தையும் தாண்டி நார்மலாக இப்போ இருக்காங்க. அந்த ஒரே ஒரு டோஸ் அது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க அதோடு சேர்த்து எல்லா ட்ரக்கும் எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த ரிஸ்கில் அவங்க வெளியே வந்திருக்க முடியுமா எனக்கு தெரில. இந்த ட்ரக் இல்லாமல், அதுவும் 1 ml கொடுத்தோம், இந்த ட்ரக் இல்லாமல் அவங்க வெளில வந்திருக்க முடியுமான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்தது இந்த கிளாஸ்க்கு வந்தது மூலமாக தான் எனக்கு இந்த தைரியம் எனக்கு கிடச்சிச்சு. நிறையா கொடுத்துருக்கேன், என் வீட்டில் என் வீட்டுக்காருக்கும் கொடுத்துருக்கேன், எங்கள் அம்மாவுக்கும் கொடுத்தேன். ஆர்ஓஹெச் படி கேஸ் எடுத்து எல்லாமே இப்போ பெட்டராக இருக்காங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஸோ கேஸ் பார்க்க முடியுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருள் சார், பாலா சார், வீரராகவன் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப எங்கள் பேசிக் ஸ்டெப்ஸோன்லாம் வந்து அவங்கள என்றைக்குமே வந்து நான் மறக்கவே மாட்டேன். என்றைக்குமே அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் அவங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ எல்லாருக்குமே உங்களோட சப்போர்ட் தேவை. இதை நீங்கள் தொடர்ந்து நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் for everything. Thank you, sir.